ஸ்ரீரங்கரக்கா ஸ்ரீரங்கரக்கா தம்பி நீங்க மானியா நீங்க மாப்பிள்ளை எவ்வளவு அம்சமா இருக்காரு. ஐயோ என்னங்க மாப்பிளைக்கு ஒரு கால காணோம். ஐயோ ஐயோ பாத்தீங்களா நம்ம வந்த நேரம் நம்ம மாப்பிளைக்கு கால் வந்துருச்சு. ஆரியா நீங்க என் பொண்ணுக்கு கொடுத்த வர தம்பி தும்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை. தும்பிக்கையை பிடிச்சா தப்பா பேசுவாங்கடி. தம்பி நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும். ஏய் பிச்சை கேக்குறதுக்கு டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாரு அம்மா எடுத்து சொல்லுமா. ஐயோ இவரு நம்ம மாமாங்க. நம்ம மாமாவா? அதாங்க சங்கரன் மாமா. ஓ வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஐயோ அம்மா போங்க. நீ வேறடி. சாரி பரவாயில்ல. வீட்டை சுத்தி காட்டு. தேவையில்ல தம்பி, அதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்ப இது மட்டும் தான் பாக்கி. சரி சாப்பிட்டு கிளம்புங்க. சாப்பிட்டு எங்க போறோம் தம்பி? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க போறோம்? இங்கதான் இருக்க போறோம். வாடா என் செல்லம் தங்க கட்டி வா. தம்பி வரேன் தம்பி. ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீரங்க ரங்க ரங்கா. ஜனவரியில முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணா பிப்ரவரியில கல்யாணம் பண்ணனும்னா முடியாது. ஜனவரியில தான் கல்யாணம் ஆயிடுதுல, பிப்ரவரியில ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவியா? யாரையா நீ? இரு நான் பிக்ஸ் பண்றேன். இப்போ பிப்ரவரி 30ஆம் தேதி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? யோ பிப்ரவரியில 30 கிடையாது. சரி அப்ப 31ஆம் தேதி வச்சுக்க. பிப்ரவரியில 31. தாஸ்கோ எனக்கும் கல்யாணம்னு சொன்னியா? யா கல்யாண விஷயத்துல யாராவது காமெடி பண்ணுவாங்களா? இவர் இப்படிதான் அத்த காமெடி பீஸ். காமெடி ஆகுது கீமெடி ஆகுது. ஏண்டா வெட்டி பயல உன்னதாண்டா கபாதி பயல கட்டில போறவனே வளர்ந்து கட்டவனே வடவா ராஸ்கல் ஒரு கொஞ்சம் புத்தி இருக்கா? இந்த காமெடி கீமெடி எல்லாம் இங்க வச்சிட்டு இருந்தா உன் டப்பா கிழிஞ்சிரும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏங்க என்ன கட்ட வார்த்தை வந்து நாலு வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க. நான் திட்ட மாட்டேன்டி. பவர் என்னன்னு காட்டு. என்னடா அமிதாப் பச்சன் மாதிரி ஆயிட்டா இருக்க தரவடா. சூர்யா மாதிரி இந்த அடி ஐயோ நீங்க வாங்க மாமா போலாம். கண்ணா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. என்னால இந்த முடியாது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வா. என்ன இது? என்ன? உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது தெரியுமா? நான் என்ன பண்றது? அவர் என்ன நகர விட்டா தானே கால்ல என்ன தடவறது கூட நான் வேணுமா? உங்க அப்பானால தானே அவனுக்கு அந்த நிலைமை வந்துச்சு. கொஞ்சம் சேவை பண்ணு. என் கையெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? உன் கையை நான் நீவி விடுறேன். தேவையில்லை. தேங்க்ஸ். அதான் சங்கீதா இருக்கால. இதுக்கு நீவி விடுறதுக்கா? அவர் கால் அமுக்கிறதுக்கு சங்கீதா கூப்பிட வேண்டியதானே? இந்த மாதிரி நேரத்துல சூட்டை கலப்பை விடக்கூடாது. தப்பு நடந்து போயிடும். என்னது? புடவை. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரி பரிசு கொடுக்கிறது சம்பிரதாயம். அதே மாதிரி சில விலை மதிப்பில்லாத பரிசுகளை திரும்ப பெறதும் சம்பிரதாயம் தான். மீனாட்சி உன்னை தாஸ் கூப்பிடுறாரு. பாவம் மீனாட்சி, அவருக்கு ரொம்ப கால் வலிக்குது. நீ போ. ஒரு நிமிஷம். கீழே இருக்கிற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீ மேல பாத்துக்கோ. இப்ப கொடுங்க. என்னது? அதான் பரிசு. இது இந்த பரிசு கன்னி துலாம் விருஷகம். யார் அது? கும்பம். இவங்க கல்யாணத்தை எப்படியாவது பண்ணி வச்சிருந்தமே. இனிமே நீங்களே தனியா நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே நடப்போம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லு. நீயே ஒரு மாதிரி இருக்க. ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப வரைக்கும் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சொன்னா என்னாகுமோன்னு பதட்டம், சொல்லாம போனா தப்பாயிடுமோன்னு பயம். என்னடா தனியா உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ தனி மனுஷன் இல்ல, உன்னை நம்பி ஒருத்தி இருக்கா. அவளை பத்தி கொஞ்சம் யோசிடா. என்னடா நீ அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியா? சின்ன சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேங்கிறியா? என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு தான்
ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அந்த பொண்ணுகிட்ட நீ நடந்துகிட்ட விதம் பிடிக்கலன்னு வேதனைப்பட்டா. அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாளா? ஆமா. டேய், டேய், அவ சொன்னத உன்கிட்ட மறைக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். டேய், டேய், நீ கட்டிக்க போற பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரிடா. நான் போய் அந்த பொண்ணு கிட்ட தப்பா டேய், நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியாடா? சொல்லுடா, சொல்லு. நான் அப்படி பண்ணுவேனா? சொல்லுடா. டேய், ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு அவமானம் தான். டேய், டேய், உன்கிட்ட இல்லடா, என்ன நம்பாதவங்களை நம்ப வைக்கிறேன். போறேன், அவங்க கிட்டே கேட்கிறேன். என் மேல தப்பு இருந்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். டேய், உணர்ச்சி வசப்படாம நான் சொன்னேன். நம்ம நட்பு மேல சத்தியடா, கடவுளை கூட நான் அதை தப்பு பண்ண மாட்டேன்டா. என்ன நம்புறா, என்ன நம்புடா கண்ணா. அவ என்ன தப்பு செஞ்சாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். அப்படி அவனால சொல்லாமலே இருக்க முடியாது. நீ தேவையில்லாம அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நம்ப கண்ணா, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நிஜம். முதல் தடவையா உன்னை காரணமா வச்சு அவன் என்கிட்ட வந்து அழுதான். சத்தியமா சொல்ற, அவன் கண் கலங்கனா என்னால தாங்க முடியாது. ஏய், இங்க பாரு, இனிமே அவனை பத்தி என்கிட்ட தப்பா பேசாத. சங்கீதா, என்ன மன்னிச்சிடு. ஐயோ, என்னங்க இது? என்ன மன்னிச்சிடு. ஐ அம் சாரி. இப்படி உட்காருங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் பாக்குறதுக்கு தான் ரவுடி மாதிரி, ஆனா என் மனசு முழுக்க வெங்கலம் மாதிரி. வேணும்னா தட்டி பாரு, டுபு டுபுன்னு சத்தம் கேட்கும். என் மனசு பூரா மீனாட்சி மட்டும்தான் இருக்கா. மீனாட்சியை தவிர எந்த பொண்ணு என் மனசுல இல்ல, சத்தியமா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நேரா என்கிட்ட வந்து கேளு. ஏன்னா நீ என் நண்பனை கட்டிக்க போறவ, உனக்கு அந்த உரிமை இருக்கு. என் நண்பனை கட்டிக்க போறவ எனக்கு தெய்வம் மாதிரி, தெய்வம் மாதிரி, தெய்வம் மாதிரி. அப்படின்னா மேட்ரு சக்கிலா இடுப்பு மாதிரி பெருசாய் பெருசாய் காமெடி சீரியஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, சீக்கிரமே இந்த விஷயத்தை தேவி கிட்ட சொல்லி ஆகணும். அவளால மட்டும்தான் இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியும். அப்ப அவங்க காதல் கொண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி அணைக்கணும்னு சொல்றீங்களா? அதுதான் சொல்ல வந்தேன். ஏய், பாம்பு! ஏய், சக்கர, பாம்பு! கையில பாம்பு வச்சிருக்க. பாம்பு, சக்கர, பாம்பு! ஐயோ, நீங்க அட, பாவி, டேய்! ஐயோ! நான் தானுங்க. இப்படி திருட்டுத்தனமா பின் வழியா வர்றதுக்கு முன் வழியா வரலாம்லாங்க. வாசங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்க, என்ன பிச்சி உன்னை நச்சிருவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த நேரத்துல போயிட்டு காலையில வரலாங்க. ஏய், இங்க போற, வா. சீக்கிரமே இந்த விஷயத்தை தேவி கிட்ட சொல்லி கண்ணன் சார் காதலை காப்பாத்தணும், இல்லனா அவரு காலி. அப்ப தாசு க்ளோஸ். அடங்கொப்புறானே. கத்தாம வா, பூனை மாதிரி நட. ஏய், என்ன இது? போனேன்னு சொன்னீங்கல்லங்க, அத கேரக்டர்ல இன்வால்வ் ஆயிட்டேன். தப்பு ஓ மேல இல்ல, பாம் மேல. அது வெடிச்சதுனால உன் உடம்பு கருப்பாயிடுச்சு, மூளை பிளாக் ஆயிடுச்சு. அது சரிங்க, இருட்டுல யாரும் நம்மள பாத்துற மாட்டாங்களே. இப்ப நீ இருக்கிற கலர்ல மூன் லைட் இல்ல, சன்லைட்ல கூட யாரும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. வா. அந்த அப்புசாமி பார்த்து கண்டுபிடிச்சிட்டான்னா கிறுக்கு பசங்களை கூட்டிட்டு வந்தா இப்படிதான் கேணத்தனமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. வர வர உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் போயிட்டு இருக்கு. கத்தாத, நாய் மாதிரி இங்கே நிக்கணும்.